அன்பான மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ்வது, உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத புரிந்து உணர்ந்து அதை நாம் உண்ணும்போது அதுவே மருந்தாக செயல்பட்டு உடலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிறைய நோய்களை குணப்படுத்த தடுக்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நமக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மிக அழகான ஒரு பொருள், அதோடைய பெயர் கேட்டாலே கசப்பு சுவை நம் எல்லோருடைய மனதிலும் நாவிலும் ஏற்படுவதை பார்க்க முடியும். என்ன அது? பாகற்காய். இந்த பாகற்காயை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. கசப்பு சுவைக்காகவே குழந்தைகள் அதிகமாக வெறுக்கக்கூடிய ஒரு காயாக பாகற்காய் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் பாகற்காய் இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய மருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாகற்காய் கண்களில் ஏற்படுகின்ற கிளக்கோமான்னு சொல்லுகின்ற கண் அழுத்த நோய்க்கு மிகப்பெரிய மருந்துங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? பாகற்காயை ஒரு உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது பாகற்காயில் இருக்கக்கூடிய 7 வகையான மூலக்கூறுகள் கண்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் கண் தசைகளில் இருக்கக்கூடிய சோர்வையும் கண் வறட்சி உருவாகக்கூடிய காரணங்களையும் குறைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இன்றைக்கு பாகற்காய் மிகப்பெரிய அளவில் கண் நோய்களுக்கான ஒரு அழகான உணவுன்னு சொல்லலாம். கிளக்கோமா அப்படிங்கிறது இன்றைக்கு கண் அழுத்த நோயாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த கண் அழுத்த நோய் முறையான சிகிச்சை எடுத்து கொண்டாலுமே கூட நம்மில் நிறைய பேருக்கு கண் பார்வை இழப்பை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். ஒரு 70 வருடங்களுக்கு முன்பு கண் புரை நோய் எவ்வாறு உலகம் முழுவதும் பார்வை இழப்பை ஏற்படுத்தி நம்மை மிகுந்த தொல்லைக்கு உள்ளாக்கியதோ அதே போல இன்றைக்கு அதிகமானோர் பயப்படக்கூடிய, அதிகமானோரை பீடித்திருக்கக்கூடிய கண் நோயாக இன்றைக்கு கிளக்கோமா இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு கண் அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய கிளக்கோமா நோயுடைய மிகப்பெரிய தீர்வாக நமக்கு உதவி செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாகற்காய் தான். பாகற்காயை தினசரி ஒரு 75 கிராம் உணவில் சாப்பிடுங்க. 100 நாட்கள் விடாமல் சாப்பிடுங்க. 101வது நாள் உங்களுடைய கண் மருத்துவரை போய் சந்தித்து கண்ணில் இருக்கக்கூடிய அழுத்தத்தில் என்ன மாறுபாடுகள் இருக்குன்னு பாருங்கள். நிச்சயமாக 1% மாறுபாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலான தோல் நோய்களுக்கான காரணம் என்ன? இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வளர்சிதை மாற்றத்தின் போது உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கனிமங்களும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள், அந்த தொற்றுக்கள் உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோடு மோதி இறந்து போன கழிவுகளும்னு நிறைய வகையான கழிவுகள் இன்றைக்கு இரத்தத்தில் இருக்கிறத பார்க்குறோம். வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், தட்டை அணுக்கள் மட்டுமல்ல, கழிவுகளோடு கூடியிருக்கக்கூடிய இரத்தம் நமக்கு தேவையான அளவை பிராணவாயுவை உடலுக்குள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள், நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த நோய்கள் சில நேரங்களில் தோல் நோய்களாகவும், சில நேரங்களில் வயதாகின்ற வேதகத்தை கூட்டக்கூடிய நோய்களாகவும், சில நேரங்களில் நம்முடைய வயதை கூட்டி காட்டுகின்ற நோய்களாகவும் மாறும்போது நமக்கு மனத்துயரமும் மீளாத துயரமும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்போ இரத்தத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வதன் மூலம் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும், இளமையான வாழ்க்கை முடியும் அப்படிங்கிறது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. அந்த வகையில் இரத்த சுத்தி அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்தால் மட்டும் போதாது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகின்ற அளவுக்கு அடிக்கடி உணவில் கழிவு நீக்க இரத்த சுத்தி செய்யக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். அந்த வகையில் இரத்த சுத்தியை இயற்கையாகவே கொண்டு வந்து இரத்தத்தில் இறந்து இருக்கக்கூடிய அணுக்களையும் கிருமிகளையும் உடலை விட்டு முழுமையாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாகற்காய் தான். நீங்களே பாருங்கள், யாரெல்லாம் உணவில் குறைந்தது வாரத்திற்கு 2 முறை பாகற்காயை சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு சிரமமோ தொந்தரவோ அற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு குறைந்து போயிருக்கிறது. 3 வயது வரை குழந்தை நம்மிடமே நம்ம வீட்டுக்குள்ளேயே வைத்திருப்போம். குழந்தைகள் பள்ளிக்கூடம் போன உடனேயே முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய சிரமமாக இருப்பது எது? அந்த குழந்தை சளி இருமலோடு வருவது தான். அப்போ முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய மருந்து சளி இருமலை குறைக்கக்கூடிய மருந்தாக இருந்து நாள் ஆக ஆக மீண்டும் 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 இதே சிரமத்தோடு அவதிப்படுகின்ற நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்குறோம். இதே குழந்தைகள் வளர்ந்து இளைஞர்களாகவும் இளம்பெண்களாக மாறும்போது கூட
மருந்துகளுடைய உதவியற்று அது சாத்தியமாகிறதான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகள் அடிக்கடி நாம் நோய்வாய்ப்படுவதை விட நோய்வாய்ப்படும்போது ஒவ்வொரு நேரமும் பக்க விளைவோடு இருக்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்வதிலிருந்து நம்மை காக்கிறது அப்படின்றது தான் உண்மை. அந்த வகையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய சக்தி பாகற்காய்க்கு உண்டு. அப்போ நம்ம வீட்டில் அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய, இருமல் வரக்கூடிய, தொற்று ஏற்படக்கூடிய, காய்ச்சல் ஏற்படக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் வாரத்திற்கு 2 முறை உணவில் பாகற்காயை சேர்க்க ஆரம்பிங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், அதாவது ஒரு நாளைக்கு 1 முறை மலம் கழிவது, 2 முறை மலம் கழிவதுங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு நல்ல விஷயம். ஆனால் ஒரு நாளைக்கு 20 முறை மலம் கழியும் போது, ஒவ்வொரு முறை மலம் கழியும் போதும் அதில் இரத்தமும் சீழும் வெளிவரும்போது, காலை உண்ட உணவு காலை உண்ட 5 நிமிடத்தில் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரும்போது உணவு சாப்பிடும் போதே வயிறு வலித்து மலம் கழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு கழிப்பறைக்கு செல்லக்கூடிய உந்துதல் ஏற்படுதுன்னா அப்போ எவ்வளவு மோசமான நோயாக இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஏற்படுகின்ற நோயுடைய மிக தீவிரம் என்னென்னா, பெருங்குடலில் இருக்கக்கூடிய புண்களாலும் மலப்பையில் ஏற்படுகின்ற அழற்சிகளாலும் வருகின்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கழிவை உடல் வைத்து கொள்ளாமல் உடலே வெளியேற்றுகின்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்போ அந்த நிகழ்வை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்தில் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்துடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய வகையில் நம்ம உணவுகள் இருக்க முடியுமே ஆயின் அது நமக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயையும், இதனால் உருவாகக்கூடிய அடிக்கடி பேதி ஏற்படக்கூடிய சூழல், இரத்த பேதி ஏற்படக்கூடிய சூழல், சீழ்பேதி ஏற்படக்கூடிய சூழலை குறைக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்துன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பாகற்காயை நம்ம சொல்லலாம். அந்த பாகற்காயை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பாகற்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் பித்தத்தை குறைக்கக்கூடிய குணங்களும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் என்னதான் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் உள்ள நோயாக இருந்தாலும் நோயுடைய தீவிரத்தை குறைத்து ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்ய பாகற்காய் மிகப்பெரிய ஒரு மருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். உடல் எடை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் உடல் எடையை எவ்வாறு குறைப்பது, என்ன சாப்பிடுவது, என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் என்ன முயற்சி செய்தாலும் கூட சில நேரங்களில் என்னுடைய உடல் எடை 1 கிராம் கூட குறையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றும் ஒரு குழப்பம். அப்போ உடல் எடையை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படிங்கிறது முழுக்க உடல் எடை குறைவதற்கான முயற்சிகளாக செரிமான மண்டலத்தில் உருவாகக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதும், உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர்ந்து உருவாகக்கூடிய திசுக்கள் முழுமை பெற்ற திசுக்களாக உருவாகும் போது நமக்கு ஏற்படுகின்ற உடல் எடை கூடுதல் அப்படிங்கிறது படிப்படியாக மாற்றமடைந்து வளர்சிதை மாற்றத்துடைய உதவியாலேயே உடல் எடை படிப்படியாக குறைந்து போகின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த மொத்த ப்ராசஸை ரொம்ப வேகமாக செய்து உடல் எடை குறைக்க, உணவின் மூலமாகவே உடல் எடை குறைக்க நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா நிச்சயமாக பாகற்காயை நம்ம சொல்லலாம். பாகற்காயை நாம் உணவில் குறைந்தது 75 கிராம் ஒரு நாளைக்கு நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது, ஒரு 3 மாத காலம் அல்லது 100 நாட்கள் தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது உங்களுடைய எடை குறைந்தது 2 to 5 கிலோ வரை குறைந்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எந்த உடற்பயிற்சியும் மிகப்பெரிய அளவு உணவு கட்டுப்பாடுகளும் இல்லாமலேயே வயிற்றில் இருக்கக்கூடிய, குடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை குறைத்து, தொப்பையை குறைக்க, பிட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க, தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா நிச்சயமாக இந்த பாகற்காயை நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு வலி நிவாரண மாத்திரைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நிறைய பேருக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. வலி நிவாரண மாத்திரைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாத்திரைகள் கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது குறைந்த காலம் இருக்கக்கூடிய பலனாக இருப்பது ஒரு புறம், மறுபுறம் அந்த மாத்திரைகளை நாம் உட்கொள்ளும் போது அது வயிற்றிலும் குடலிலும் ஏற்படுகின்ற புண்கள் அப்படிங்கிறது மற்றொரு புறம். இந்த 2 விஷயங்களும் நமக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் மிகப்பெரிய பாதிப்புகளாக இருக்கிறத பார்க்கும். அப்போ வலி நிவாரண மாத்திரைகள் அற்று உடலில் ஏற்படுகின்ற வலிகளை குறைக்க நான் என்ன செய்யலாம்ங்கிற கேள்விக்கான பதில்
பாகற்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தசைகளில் இருக்கக்கூடிய கழிவுகள், தசை நார்களுடைய பலவீனங்கள், தசைகளுக்கு தேவையான அளவு தண்ணீர் இருக்கக்கூடிய நிலைகள் மாற்றமடையும் போது உடலில் இருக்கக்கூடிய வலிகளும், மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மூட்டு வலிகளுக்காக ஒரு மருந்து, இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற குதிகால் வலிக்காக ஒரு மருந்து, காலை எழுந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற மூட்டுகளுடைய இறுக்கத்திற்காக, அந்த இறுக்கத்தை குறைப்பதற்காக ஒரு மருந்து அப்படின்னு நிறைய மருந்துகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். என்ன மருந்துகள் எடுத்துக்கொண்டாலுமே கூட சில நாட்களில் நம்முடைய இயக்கம் குறைந்து போகின்ற இயக்கமாக மாறும்போது அது நம்மை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இது சார்ந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த, வலி மாத்திரைகளிலிருந்து முழுமையாக விடுபட நாம் இன்னொரு மாத்திரையையே தேடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் பாகற்காயை உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, வலி மாத்திரைகளுடைய தேவை மிகப்பெரிய அளவில் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக இன்றைக்கு என்ன உற்சாக பானத்தை கொடுக்க முடியும், என்ன மாத்திரைகளை கொடுக்க முடியுங்கிற ஒரு தேடுதல் நம்ம அனைவரிடத்திலும் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் என்ன உற்சாக பானங்கள் கொடுத்தாலும், என்ன மாத்திரைகளை கொடுத்தாலும் குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இன்றைக்கு மிக குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் செரிமான மண்டலம், நுரையீரல் மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், சிறுநீரக மண்டலம் பலமாக இருப்பதற்கும், குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய புத்திசாலித்தனம், ஞாபக சக்தி, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ரொம்ப அடம்பிடிக்கக்கூடிய குணங்கள் மாதிரி இருக்கக்கூடிய சிரமங்கள் மாறுவதற்கும் நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான முயற்சி, நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முயற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகற்காயை குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுப்பது தான். ஏன்னா இதை குழந்தைகள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக மாறி செரிமான சக்தி, அதில் உருவாகக்கூடிய சத்துக்கள் உடலில் சேருவது, அதன் மூலம் வளர்சிதை மாற்றம் தூண்டப்படுவது, மலச்சிக்கலற்ற வாழ்க்கையோடு இருப்பது, எப்பொழுதுமே புத்துணர்வான மனநிலையோடு இருப்பது, நிறைய கலாட்டாக்கள், நிறைய பிடிவாதங்கள் இல்லாமல் மனநிலை, உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதற்கு பெரும் முயற்சியெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை. வாரத்திற்கு 2 முறை பாகற்காயை அந்த குழந்தைகளுக்கு உணவாக கொடுத்தாலே தாராளமாக போதும். இன்றைக்கு சிறுநீரக ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் முக்கியம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களில் சிறுநீரக செயலிழப்பு மிகப்பெரிய நோயாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும், சிறுநீரகம் சார்ந்த சிரமங்களை குறைப்பதற்கும், சிறுநீரகத்தில் உருவாகின்ற கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதற்கும், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வடிகட்டுகின்ற உறுப்புகள், அதில் இருக்கக்கூடிய திசுக்கள் பலமாவதற்கும் மிகச் சுலபமாக நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுனா இந்த பாகற்காய் தான். அதனால தான் சர்க்கரை நோயாளிகள் பாகற்காயை சாப்பிடும்போது சர்க்கரை அளவு குறைவதை மட்டும் உணர்வது கிடையாது. அவங்க சிறுநீர் கழிக்கும்போது அதில் ஏற்படுகின்ற துர்நாற்றங்களும், சிறுநீர் கழிக்கும்போது அவர்களுக்கு அந்த சிறுநீர் வழியே வெளியேறுகின்ற புரதச்சத்து சார்ந்த உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய காரணிகளும் தடுக்கப்படுவதோடு கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற சிறுநீரக நோய்களுக்கும், பொதுவாகவே நம்முடைய சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் இந்த பாகற்காயை உணவாக எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. கண் நோய் முதல் கொண்டு சிறுநீரக நோய் வரை, சர்க்கரை நோய் முதல் கொண்டு இதய நோய்கள் வரை, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் முதல் கொண்டு மலச்சிக்கல் வரை அனைத்தையுமே ஆரோக்கியப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய அழகான ஒரு உணவு தான் இந்த பாகற்காய். வாரம் குறைந்தது 1 முறையாவது பாகற்காயை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.